ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் இரவு வணக்கம். நான் வந்து உங்கள் கேஎஸ் உண்மையிலேருந்து பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா, எங்கள் பாட்டியோட ஸ்டைலில் எப்படி மீ கோரிங் சிம்பிளாக செய்ய போகிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நார்மலாக நம்ம ரெஸ்டாரண்ட் போனால் மீ கோரிங் கிச்சா பூதி சாப்பிட்ருக்கோம், சீன கடையிலும் கிச்சா பூதி தான் பார்த்துருக்கோம். பட் இந்த வாட்டி மீ கோரிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னதுனாக்கா மிளகா சாந்து, அதாவது சில்லி கரைங்க அரைச்சி அந்த மிளகா சாந்தில் செய்ய போகிற மீ கோரிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான தேவையான பொருட்கள் மஞ்சள் மீன். நாங்கள் வந்து சின்ன சைஸில் உள்ள மஞ்சள் மீன் தான் வாங்குவோம். ஏன்னா பெரிய சைஸ் வந்து எங்களுக்கு அவ்வளோ மீன் இல்லை, ஸோ சின்ன சைஸ் தான் வாங்குவோம். அது அப்புறம் தக்காளிக்காய் கொஞ்சம், பூண்டு, வெங்காயம் 1, பூத்து 2 தவு, கோபிஸ் கொஞ்சம், கடுகைக்கீரை கொஞ்சம், அப்புறம் அதுக்கு தேவையானது மிளகா சாந்து. இதுதான் வந்து இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருட்கள். சரி வாங்க நம்ம வீடியோவுக்கு எப்படி செய்கிறாங்கன்றத பார்க்கலாம். முதல்ல வந்து சட்டி சூடாக்கி அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து குறவா ஊற்றினா போதும், ஏன்னா மீன் கோரிங் வந்து மேலும் எண்ணெய் தான். ஸோ எண்ணெய் குறவா ஊற்றினா போதும். என்ன வச்சாங்களே பூண்டும் வெங்காயமும் அது ரெண்டுத்தையும் மிளகா சேர்க்கணும். சேர்த்து அது ரெண்டுமே ஒரு கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் எண்ணெயில் போட்டு. இந்த பாருங்க, இப்போ நல்லா ப்ரௌன் ஆன பிறகு வெட்டி வச்ச தவா அதை சேர்த்துருங்க. ஏன்னா நாங்கள் வந்து இது வந்து தவு வந்து ஆப்ஷனல். நீங்கள் வந்து தவு கோரிங்கும் பைக்கலாம், இல்லை இந்த மாதிரி தவு பூத்தியும் பைக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். நாங்கள் வந்து தவு பூத்தி பைக்கிறோம். போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்படி ஒன்றா அதோட அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெட்டி வச்சு தக்காளிக்காவையும் அதில் சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கணும். வதக்கி நல்லா இந்த மாதிரி எல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா ஒரு நல்ல கலராக வந்துடும். நல்ல கலராக வந்ததுக்கப்புறம் என்ன சேர்க்கணுன்னா அரைச்சி வச்சாங்களா மிளகா சாந்து, அதை வந்து அதில் சேர்த்துடணும். நார்மலாக கிச்சா சாப்பிட்ருக்கோம் இந்த வாட்டி. ஏன்னா நான் வந்து மீ கோரிங் பிரியம் கிடையாது, அந்த மீ கோரிங் சாப்பிட மாட்டேன் நார்மலாகவே. எனக்கு அதோட இது பிடிக்காது. பட் இந்த மாதிரி என் பாட்டி செஞ்சு கொடுத்தாலும் கண்டிப்பாக நான் சாப்பிட்டு கொடுத்துருவேன். ஏன்னா வந்து என் பாட்டி செஞ்சால் பழைய காட்டு ஸ்டைலில் செய்வாங்க, நல்லா ருசியாக இருக்கும். அது இந்த மாதிரி மிளகா சாந்து போட்டு இந்த மிளகா சாந்து நல்லா வதக்கும். அந்த மிளகா சாந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து உங்களோட விருப்பம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம் ருசிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ மிளகா சாந்து இப்படி கொதிச்சதுக்கப்புறம் கோபிஸும் வந்து ஆப்ஷனல். சில பேர் வந்து தவுக்கி போடுவாங்க, கடுகீரை போடுவாங்க, சில பேர் ரெட்டில் ஏதாவது இருந்தால் போடுவாங்க. பட் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட் வந்து சொல்லிட்டு கோபி சேர்த்துருக்காங்க, கடுகீரை சேர்த்துருக்காங்க. நாங்கள் வந்து தவுக்கி அவ்வளோ வந்து சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் வந்து எங்கள் அம்மா கடுகுக்கீரையும் கோபிஸும் போட்டிருக்காங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் தவுக்கி போட்டாங்கன்னா தவுக்கிலாம் ஒதுக்கி வச்சுருவோம், தவுக்கி சாப்பிட மாட்டோம், அவ்வளோ விருப்பம் இல்லை. ஸோ அது வந்து உங்களோட ஆப்ஷனல். ஸோ இப்படி நல்லா எல்லாம் கொதித்து வந்ததுக்கப்புறம் மிளகா சாந்தோட அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் கடைசி ஸ்டெப் வந்து மீ கோரிங்க அதில் சேர்த்து அதையும் நல்லா கிண்டி அந்த சம்பல் வந்து அந்த மீ கோரிங்க நல்லா மிக்ஸ் ஆகி வாசனை அது மிக்ஸ் ஆகி நல்லா ருசி கொடுக்குற வரைக்கும் நல்லா போட்டு பெரட்டணும். இதோ பாருங்க காய்ஸ், நல்லா பெரட்டி இப்படி வந்துடும். இப்படி வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து டெக்கரேஷன் வாய்ஸ்னால சாப்பிட்றதுக்கு ஒரு ஈடு போடுறதுக்காகவே கொஞ்சம் டாவுன் பவாங்கியும் சோப்பு மிளகாவையும் அதை சேர்த்துக்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னே வந்து நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வருது, சாப்பிட்ணும், அது ஒரு ஆசை வருது அதனால். ஸோ அடுத்தது வாங்க நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுக்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ எப்படி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இங்கே வந்து நாங்கள் மீ கோரிங்க்கு வந்து முட்டை பிடிச்சி வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து குட் காம்பினேஷன். நீங்கள் வந்து முட்டையை அதில் போனாலும் போடலாம், இல்லை தனியாக பிடிச்சிக்கலாம். அப்புறம் மீ கோரிங் சாப்பிட்டு உரப்பை சாப்பிட்டு தேவை குடிக்கணும்னா அது வந்து வாய்ப்பே இல்லை. ஸோ இது வந்து நல்ல காம்பினேஷன். எல்லாமே ட்ரை பண்ணலாம். வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லலாம். முட்டையை கொஞ்சம் பிச்சுட்டு அப்புறம் அந்த மீ கோரிங் வந்து அதில் போட்டு நல்லா உரப்பாக இருக்கு, சூப்பராக இருக்குது. முன்னுள்ள ஸ்டைல் என் பாட்டியோட அந்த ரெசிபி வந்து அப்படியே மீ கோரிங் இருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் ட்ரை பண்ண தோணுதோ எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறந்துடாமல் இந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ரீபோஸ்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நான் வந்து இன்றைக்கி ஒரு யூடியூப் சேனல் தந்திருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அந்த லிங்க் வந்து என்னோடய ப்ரொஃபைலில் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.